கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு 60 வயசு ஆகுது. ஆனால் அவங்களுக்கு என்னமோ உடம்பு ஏற்கனவே கீழே விழுந்து கால் உடஞ்சி அதுக்கப்புறம் சரியாயிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டு இருந்துச்சு. முந்தானத்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னமோ யூரின் போகிற இடத்துல கட்டி இருக்குது, அது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நிறைய நான் டெஸ்ட்டு கொடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட் இன்னுமே ஒன்றும் கிடைக்கல. எத்தனையோ டெஸ்ட்டு கொடுத்தாச்சு, எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஓடாது அப்படி இப்படி. எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி ஊரில் சொல்லியிருக்காங்க. அவள் ஃபோன் பண்ணி உடனே எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் இங்கே சேமம் ப்ரேயருக்கு வருவேன், அவங்ககிட்ட தான் சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நான் போவேன் வாரம் அப்புறம் அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமாவுக்கு திடீர்னு அவங்க எல்லாம் அழுதாங்க. இப்படி திடீர்னு மாமாவுக்கு என்னமோ பிரச்சனை கட்டியாமா என்னமோ சொல்கிறாங்களாமா டாக்டருங்க, ஸ்கேன் எல்லாம் ரிப்போர்ட் ஒன்றும் நம்ம ரிசல்ட் வரலையாமா அப்படி சொன்னாங்க. நான் அந்த உடனே அப்படியே நாங்கள் நண்பர் பார்த்துக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நான் எந்த பிரச்சனைனாலும் வெளியே போய் ஒரு முக்கியமான சொல்லி ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன். அப்புறம் ஃபோன் பண்ண ஒரு சிஸ்டர் பாரத்தோடு ரொம்ப பாரப்பட்டு எனக்கு ஜெபிச்சாங்க. அவங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்ல ரிப்போர்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதே போல் அந்த நேற்று தான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை வயசானதுனால அந்த மாதிரி கட்டி ஏதோ நீர் கட்டி மாதிரி வந்துருக்கு சொல்கிறாங்க. வேறு பயப்படுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு 3 வருஷமாக ஒருத்தவங்க காசு தரணும், 45,000 ரூபா தரவே இல்லை திசையல் நிலையில். போன மாதம் 2வது வாரம் போயிருந்தேன். அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கக்கிழமை போய் இறங்கினேன். நேரே அவங்க வீட்டில் போய் பார்த்தேன். உடனே நீங்கள் மறுநாள் நீங்கள் வந்துட்டீங்க, இன்றைக்கி ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் காசு வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. நானும் ஒரு லாட்ஜ் எடுத்து அங்கே தங்கி திரும்பி மறுநாள் அந்த ஆஃபீஸில் போய் கேட்டேன். திங்கக்கிழமை இன்னும் அண்ணன் காசு சொல்லலை, தந்தால் தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. திரும்பி நான் செவ்வாய்க்கிழமை காலையிலே அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய்ட்டு நான் போகிறதுக்குள்ளே அவங்க அண்ணன் பொண்ணுக்கு வளகாப்புன்னு போயிட்டார். சாயங்காலம் வர நான் இருந்து பார்த்து மணி 3 ஆகிப்போச்சு. அவங்க வரவே இல்லை. இந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போனாங்க, இன்னும் ஒன்றுமே சொல்லலை, ஃபோன் போட்டாலும் எடுக்கவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஜெபக்கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணேன். என்னுடைய குறைய அந்த அம்மாட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா உனக்கு கொடுக்குற பணத்தை இந்த பிசாசு இது பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை கட்டி செபிச்சாங்க. அந்த தடையை உடச்சி போட்டாங்க. 45,000 உடனே எனக்கு அந்த நாள்லேயே எனக்கு ஏசப்பா செவ்வாய்க்கிழமை கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஜனவரி மாதம் எனக்கு வேலை இல்லை, வேலையை இழந்துட்டேன். அதிலிருந்து அந்த 12 மாதம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அநேக கஷ்டங்கள், புறக்கணிப்பு, அவமானங்கள். வீட்டில் எல்லாம் செல்லமாக தான் வளர்ந்துருக்கேன், எல்லாரும் எனக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. பட் ரியாலிட்டியில் எனக்கு போன வருஷம் புரிஞ்சுது. ஒரே ஆறுதல், அம்மா அடிக்கடி ஸ்டீஃபன் ஐயா ப்ரேயர் நீ கேளு, உனக்குன்னே அவர் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் மாதத்துலேருந்து ஐயாவோட ப்ரேயரை கேட்குறேன், மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் அன்னைக்கு ஐயாவை நேரில் பார்த்து அங்கிள்கிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, என் கண்ணை பார்த்து அவரே சொன்னார், வேதனைகளை அறிந்திருக்கிறேன்னு எனக்கு ஜெபிச்சாரு. 2 சாமுவேல் 7:16 நீ டெய்லி வச்சு ஜெபி அப்படின்னு சொன்னார். ஜெபிச்சேன். இந்த வாரம் எனக்கு வியாழக்கிழமை, போன வருஷம் எப்போ போச்சோ அதே நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் தான் மகிமைப்படுவதாக. ஸ்டீஃபன் அங்கிளுக்கு கோடி நன்றி. என்னையும் சாட்சியான தேவனுக்கு கோடான கோடி நன்றி. என் தேவன் ஃபஸ்ட்டு சாட்சி சொல்லணும்னா அநேகம் இருக்குது, ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் பையனுடைய ஜீவனை குறித்து நான் சொல்கிறேன். 2018 என் பிள்ளை எனக்கு இல்லைன்ற இது எனக்கு பிசாசு எனக்குள்ளே உணர்த்திட்டே இருந்தான். ஆனால் நான் ஜெபிப்பேன், எங்கள் அம்மா ஜெபிப்பாங்க, கர்த்தர் ஒரு நாளும் கைவிடல. என் பிள்ளைய குறித்து நான் பாரப்படாத நாளே இல்லை. ஐயாவுடைய ப்ரேயரை நான் நம்பிக்கை டிவியில் இரவு 11 மணிக்கு கேட்பேன், காலையில் கிராஸ் டிவியில் கேட்பேன், எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் என் தேவன் என் பிள்ளை குறித்த பயத்தை எடுத்து போட்டார். என் தேவன் கொடுத்தாரு, அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார்ன்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் என் பிள்ளையை பாதுகாத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் மகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்தேன். 24 வயசாயிருச்சு, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலையே ஆண்டவரே. ஏன்னா அநேகர் வருவாங்க கீழே, அவங்க அப்படி அவங்க இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி என் பொண்ணுக்கு திருமணமே நடக்காமல் இருந்தது. கர்த்தர்கிட்ட ஜெபிச்சேன். ஐயா ஒவ்வொரு நாளும் டிவி நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு ஐயா பேசுவார். என் பொண்ணுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. அவருடைய நாமம் எப்போ அவளுக்கு வாழ்க்கை துணை அமைக்கணும்னு அவருக்கு தெரியுதோ அப்போ அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் தான் இருந்தேன். அநேக போராட்டங்கள், ஆனாலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்து எங்களை ஜீவனோடு இந்த இடத்துல குடும்பமாக நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன்.
மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு முன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யும்படி இன்றைக்கு உங்களுக்காக ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். முதல்ல ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவருடைய பேரை பயன்படுத்தினா நமக்கு அங்க ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு அற்புதம். இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் ஒரு உயிர்ப்பித்தல் நடக்க போகுது. ஆண்டவருடைய பேரை சொன்னாலும் பிசாசு நடுங்கும், ஆண்டவருடைய வசனத்தை சொன்னாலும் பிசாசு நடுங்கும். அப்ப முதல்ல ஆண்டவருடைய பெயர் நீங்க உச்சரிக்க மறந்துடாதீங்க. இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தை உச்சரிக்க மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 19:7 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உயிர்த்தெழுதல். இரண்டாவது, கர்த்தருடைய வேத வசனங்களின் நிமித்தம் ஒரு உயிர்த்தெழுதல் வரன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் ஒரு வாழ்க்கையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவற்றதும் அவனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அது ஒரு பேதையை ஞானியாக்குகிறது. ஒரு பைத்தியக்காரனை ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தினா அவன் உயிர் பெறுவான். அவனுடைய பைத்தியம் நீங்க அவனுக்கு பைத்தியம் தெளிந்து அவன் ஞானவானாய் மாற முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எனவேதான் இந்த தாவீது ஒரு முறை சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதம் 119, 49, 50 ஆகிய வசனத்திலே சொல்கிறான். உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறா, ஆண்டவரே, உங்க வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் துக்கத்தில் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாரலாம். அப்படின்னா உங்க வார்த்தையை நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன்னு சொல்றேன். நான் நம்புவேங்க. என் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நான் நம்புவேன். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி தான் திரும்ப, அது சும்மா திரும்பி வராது. ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தை அது தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை பார்த்து, அதுல ஒரு இன்ச்சி அப்படி இப்படி குறையாது. எதுக்கு சொல்றேன்னா அந்த வார்த்தையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஞாபகம் வைத்துக் கொள்ளத்தக்கதாக இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்கும். செத்துப்போன கற்பங்களை அது உயிர்ப்பிக்கும். செத்துப்போன சரீரத்தில் உள்ள உறுப்புகளை அது இன்றைக்கு உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி கர்த்தரிடத்திலே திரும்பும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஜெபத்துல வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். வசனத்துல அற்புதம் நடக்கும். அவன் சொல்றான், வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் அது பேதையை ஞானியாக்குகிறதுமா. இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை பேத மாதிரி இருக்கிறான், அவனுக்கு படிப்பு வரல, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தை சொல்லுங்க, பேதையை ஞானியாக்குகிறது வசனம்னு சொல்லுங்க, அந்த பேதை கண்டிப்பா ஞானியா. ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார்.
இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் நம்மை உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக, ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தம் அவர் இன்றைக்கு செத்துப்போன ஆசீர்வாதங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறாராம். சங்கீதம் 119:88 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உமது கிருபையின்படியே உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உமது கிருபையின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். முதல்ல சொல்லுகிறான், உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இரண்டாவது சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். மூன்றாவது சொல்லுகிறான், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். சில நேரங்களிலே தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவுக்கு பெயர் தான் கிருபை. சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க நமக்கு தகுதியே இருக்காது. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கு இடையில ஏதோ ஒரு பெரிய இடைவெளி விழுந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்திலே பிசாசானவன் எளிதிலே உங்களை வஞ்சிக்க முடியும். கிருபை இல்லாத நேரத்திலே அவன் அழிந்து போகிறான். சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? இவனுக்குள்ள கிருபை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்குள்ளால ஒரு பொல்லாத ஆவி உள்ளே போய் பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். பாருங்க, கிருபை எடுக்கப்பட்ட உடனே பொல்லாத ஆவி உள்ள வருது. அப்படின்னா நம்ம எப்பொழுதும் கிருபையை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்போ லைஃப்ல கிருபை எடுக்கப்பட்டது அடுத்த நிமிஷம் நம்ம செத்து போயிடுவோம். வேதம் சொல்லுகிறது, நீ நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் உயிரோடு இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையை ஒருத்தரும் இழந்துடக்கூடாது. இந்த சவுல் ராஜா கிருபையை இழந்தான். அதன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையே பறிபோய் ஒரு தற்கொலையின் ஆவி வந்து அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிருச்சு. ஆனால் கிருபையை ஒருபோதும் இழந்து போகாதபடி, போக்கடிக்காதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு அழகான ஆலோசனை இருக்கிறது. அநேகர் கூடி துதிக்கிற இடத்திலே கிருபை பெருகும். அந்த கிருபை இருந்ததுன்னா அந்த சரியான நேரத்தில் அந்த கிருபை வந்து உங்களை பாதுகாக்கும். சங்கீதக்காரன் சங்கீதம் 94:18 சொல்லுகிறான், என் கால் கறக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை வந்து தாங்கினதுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் காலு சறுக்கி கீழே விழும்போது அவனுடைய தலையில அடிபட்டு அவன் செத்து போகாதபடிக்கு அப்படியே வந்து கிருபை அவனை தாங்கிச்சுன்னு சொல்றான். ஜஸ்ட் மிஸ்ஸிங்ல நிறைய இடத்துல அவன் பாதுகாக்கப்பட்டான். அவன் கீழே விழுறான், நிறைய நேரத்தில் விழுந்திருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸிங் தான். அந்த சவுல் ராஜா ஒரு பெரிய அம்பை எய்யும் பொழுது அப்படி உரசிட்டு போற மாதிரி போய் பின்னால குத்திச்சான். நிறைய இடத்துல அப்படி அவன் ஜஸ்ட் எஸ்கேப் ஆன காரணம் கிருபை. இன்னைக்கு ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி கொண்டு வந்த அந்த கிருபையின் நிமித்தம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செத்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு மறுபடியும் உயிர்ப்பித்து தருகிறார். அந்த கிருபையை தாராளமா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும். இந்த கிருபை என்ன பண்ணும்? நம்முடைய உயிரை பாதுகாக்கும். ஒரு அழகான வசனம் சங்கீதம் 103 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. அப்படின்னா உன்னுடைய பிராணனை அழிவிற்கு நீங்களாக்கி பாதுகாக்கிற கிருபை. அது வந்து சரியான நேரத்தில் உங்களை பொதிஞ்சு அப்படி ஷீல்டு மாதிரி நின்று அழிவுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிக்குமா? அந்த கிருபையை இன்னைக்கு தாராளமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, இந்த கிருபையின் நிமித்தம் உங்க வாழ்க்கை ஆண்டவர் இன்னைக்கு கட்டி எழுப்புவார். இந்த கிருபையின் நிமித்தம் ஆண்டவர் உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். உன்னுடைய கிட்னியை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். உன்னுடைய கேன்சரை ஆண்டவர் கேன்சல் பண்ணி உனக்கு தெய்வீக விடுதலையை தருவார். உனக்கு தீர்க்காயுசை தருவார். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கிருபையை பேஸ் பண்ணி ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். 15 வருஷம் தேவனுடைய கிருபை எசேக்கியா ராஜாவுக்கு கிடைத்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் ஆனது போல உன்னுடைய மரண கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்தெறிந்து ஜீவனையும் தீர்க்காயுசையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போனாங்களோ அவைகளை எல்லாம் இன்றைக்கு இரவு ஆண்டவர் சந்திப்பார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார்.
இன்னைக்கு கிருபையை பேஸ் பண்ணி இந்த வசனத்தின் நிமித்தம் உங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் குணமாக்குவார். அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் உயிரை பறிக்க துடிக்கும் சங்கார தூதனும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இக்கட்டுக்கள் ஆபத்துக்களை அனுபவித்த என் பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படி, அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆழத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படி அழைத்து கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்தை உச்சரித்த என் பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிறவர் என்கிற நாமத்தை கொண்ட தேவனே, இந்த நாமத்தை உச்சரித்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். வேலை கிடைக்க கூடாதபடி காணப்படுகிற தடைகளை உடைச்சு ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் வெளிதேசத்திற்கு போக முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். திருமணம் நடக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். கற்பத்தின் தடைகளை உடைக்கிறோம். டிரான்ஸ்பருக்கான தடைகளை உடைக்கிறோம். முன்னேற்றத்தின் தடைகளை உடைக்கிறோம். ஆண்டவர் தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824
850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.